வழியிலே என்று ஏங்கு தமிழா ஏங்குன்னு சொல்லி ஒரு புதுமொழி. இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே அல்லோலப்பட்டு பேசினாங்க. எப்படி அல்லோலப்பட்டு பேசினாங்க? தமிழர் வாழ வேண்டும், தமிழ் மொழி வாழ வேண்டும், தமிழ் அறிஞர்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகுமா? இன்றைய சூழலில் ஆகுமா? கட்டாயம் ஆகாது. இவர்களுடைய கனவு வானத்திலேறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா என்று பாடினான் கவிஞன். அவருடைய அந்த கனவு நனவானது. ஆனால் தமிழரின் கனவு வீணாகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு வீர வேசனைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்று சொன்னோம். இப்பொழுது யாரும் ஒரே யாவரும் கேள்வி எங்கே நிற்கிறது? இந்திக்காரன் கூட கோயம்புத்தூர்ல வேலை செய்யறான். தமிழ்நாட்டில் இருந்த தொழில்கள் கூட நாசமா போச்சு. இந்திக்காரன் எங்க ஊர்ல 25 பேர் குடும்பத்தோட வாழ்றான். எப்படி? தமிழனுடைய நிலை என்ன? தமிழுடைய தொழிற்சாலைகள் எல்லாம் என்ன ஆகிவிட்டது? தமிழ் மொழி எங்கிருக்கிறது? தமிழர் எங்கே படிக்கின்றார்? எதை படிக்கின்றார்? ஆங்கிலத்தையா, இந்தியா, தமிழையா? இந்தியை நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்தியில 4 வார்த்தைகளை இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழருடைய நிலை என்ன? தமிழருடைய கனவு என்ன? தமிழர் அரசியல்வாதிகளுக்கு தன்னை அடமானம் வைத்து நாசமாக போய்விட்டான் என்பதுதான் இன்றைய நிலை. உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். தமிழிலே இப்பொழுது எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது? ஒவ்வொரு ஊரிலும் புது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், இன்டர்நேஷனல் ஸ்கூல் எங்கேயா வந்தது? அரசு பள்ளிகள் எங்கே? அரசு பள்ளிகள் இந்த ஆண்டு எத்தனை மூடியாகிவிட்டது? கலைக்கல்லூரிகள் எங்கே? பொறியியல் கல்லூரிகள் எத்தனை ஆண்டுகள் மூடிவிட்டது? எங்கே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? எங்கே தமிழர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்? அமெரிக்காவுக்கு ஓடுகிறார், அந்தமானுக்கு ஓடுகிறார், சிங்கப்பூருக்கு ஓடுகிறார். கோவையில் இருந்த பஞ்சாலைகள் எல்லாம் எங்கே போய்விட்டது? நான் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது பஞ்சாலைகளை பார்த்திருக்கின்றேன். பஞ்சாலைகளிலே பார்த்தால் இந்த தீபாவளி பண்டிகைகளின் போது போனஸ் என்று சொல்லுவார்கள். அன்றுதான் அவர்களுக்கு திருவிழா. ஒவ்வொரு ஆலையிலும் இங்கே கோவையில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்டேட்ஸ் மில் என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்டேட்ஸ் மில்லில் 5000 பேர் வேலை செய்தார்கள். சோமசுந்தரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 3000 பேர் வேலை செய்தார்கள். இத்தனை பஞ்சாலைகளும் சார்த்தப்பட்டு விட்டது. மின் கட்டணம் எவ்வளவு இருக்கிறது? இப்பொழுது எந்த தொழில் நடத்த முடியும்? யாருக்கு தொழிலை சம்பளம் கொடுக்க முடியும்? யோசனை செய்து பாருங்கள். தமிழன் வாழ வேண்டும் என்று சொன்னால் புரட்சி ஒன்றுதான் வழி என்று நீங்கள் எல்லாம் எப்பொழுது உணர்கின்றீர்களோ, எப்பொழுது உங்களுடைய எதிர்ப்புகளை மனதிலே போட்டு அடக்கி உங்களுக்கு எல்லாம் ரத்த கொதிப்பு வருகிறதோ அப்பொழுதுதான் தமிழர் விழித்துக் கொள்வார். தமிழா விழி, தமிழா விழி, உன் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது, நீ விழி என்கின்ற ஒரு கோட்பாட்டை நீ வைத்துக் கொண்டுதான் இந்த தமிழை நீங்கள் வளர்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழருடைய மொழியும் தமிழருடைய வாழ்வும் பாதாளத்திற்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் முன்பு நான் உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்தபடி திருவள்ளுவர் புகழ் மாலை திருக்குறள் கணேசன் அவர்கள் வழங்குவார்கள்.